இன்றைக்கி அம்புஜத்தம்மாள் பற்றின விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்க ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக், இம்பார்ட்டண்டான ஒரு பெண்மணி. ஸோ இவங்களுடைய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 1899லேருந்து 1983 இந்த காலகட்டத்தில் பிறந்தவங்க தான் அம்புஜத்தம்மாள் அப்படிங்கிறவங்க. இவங்களுடைய பிறப்புன்னு பார்த்தோம்னா 1899 ஜனவரி மாதம் 8ஆம் தேதி பிறந்திருக்காங்க. ஒரு பணக்கார குடும்பத்தில் தான் பிறந்திருக்காங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அப்படிலாம் கிடையாது. இவங்களுடைய பெற்றோர் அப்படின்னு பார்த்தோம்னா சீனிவாச ஐயங்கார் அப்புறம் ரங்கநாயகி. இவங்களுடைய மகளாக தான் அம்புஜத்தம்மாள் அவர்கள் பிறந்திருக்காங்க. வாழ்க்கை துணைன்னு பார்த்தோம்னா இவருடைய கணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேசிகாச்சாரி தான் இவருடைய கணவராகவும் இருந்திருக்காங்க. இவங்களோட அறிந்த மொழிகள்னு பார்த்தோம்னா தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, சமஸ்கிருதம் இந்த மொழி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. இவருடைய வாழ்க்கைன்னு பார்த்தோம்னா இவருடைய தாய் வழி தாத்தா, அதாவது அம்புஜத்தம்மாளோட தாத்தா யாருன்னு பார்த்தோம்னா சர்வி பாஷ்யம் ஐயங்கார் அப்படிங்கிறவங்க ஒரு செல்வாக்கு மிக்க நீதிபதி வீட்டில் நீதிபதியாக தான் இருந்திருப்பார். யாருன்னா பாஷ்யம் ஐயங்கார் அப்படிங்கிறவர் வீட்டில் இருந்தபடியே பல மொழிகளையும் கற்றிருந்திருக்காங்க. 1915ஆம் ஆண்டு காந்தியடிகள் மற்றும் அவரது மனைவி கஸ்தூரிபாய் அவர்கள் சென்னை வந்தபோது அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு யாரு கிடைத்தது? அம்புஜத்தம்மாள் அவர்களுக்கு கிடைத்தது. இருவரின் எளிமை அவரை ஆழமாக சிந்திக்க வைத்தது அப்படிங்கிறாங்க. அப்போ 1915 சென்னை வந்து காந்தியடிகளும் அவங்க ஒய்ஃபும் வரப்ப அந்த எளிமையை பார்த்து அம்புஜத்தம்மாள் என்ன பண்ணியிருக்காங்க? ரொம்பவே ஆழமாக சிந்திக்க வைத்தது அந்த எளிமை அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அன்னை கஸ்தூரிபாயின் எளிமையான தோற்றத்தால் கவரப்பட்ட இவர் எளிய காந்திய வாழ்வில் தன்னை முழுமையாக இணைத்து கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டுப்பாடான குடும்பத்தில் தன்னை விடுவித்து நாட்டின் விடுதலைக்காக போராடினார். யார்? அம்புஜத்தம்மாள் அவர்கள். மகாகவி பாரதியாரின் பாடல்களை பாடி விடுதலை உணர்வை தூண்டினார் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வைமு கோதை நாயகி, ருக்மணி லட்சுமிவதி ஆகியோருடன் இணைந்து பெண் அடிமைக்கு எதிராக போராடினார் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் யாருடன் இணைந்து அப்படின்னா வைமு கோதை நாயகி, அதே மாதிரி ருக்மணி லட்சுமிவதி இவங்களோட இணைந்து பெண் அடிமைக்கு எதிராகவும் போராடியிருக்காங்க. அன்னி பெசன்ட் பங்கேற்ற எழுச்சிமிகு ஊர்வலம் தான் தனது தேசபக்தியை விதைத்த முதல் விதை என்று அம்மையார் பதிவு செய்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. எது? அன்னி பெசன்ட் பங்கேற்ற எழுச்சிமிகு ஊர்வலம் தான் இவங்க வந்து தேசபக்தியை வந்து விதைத்த முதல் விதையாம். இது முக்கியமானது. 1915 காந்தியை சந்தித்த போது காந்தி குமாரி மாயோ மதர் இந்தியா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து அம்புஜத்தம்மாள் அவர்களுக்கு கொடுத்துருக்காரு. காந்தி எந்த டாபிக்குள்ள ஒரு புக்கை கொடுத்துருக்காரு அப்படின்னா குமாரி மாயோ மதர் இந்தியா அப்படிங்கிற புக்கு 1915 அம்புஜத்தம்மாள் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1924 வந்து மகளிர் சுதேசி கழகம் அப்படிங்கிறத நிறுவியிருக்காங்க. மகளிர் சுதேசி கழகம் அப்படிங்கிறது 1924 அம்புஜத்தம்மாள் அவர்கள் வந்து நிறுவியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சீனிவாச ஐயங்கார் யாருன்னு பார்த்தோம்னா அம்புஜத்தம்மாளோட அப்பா. ஒத்துழையாமை இயக்கத்தின் போது தலைமை வழக்கறிஞர் பதவியை ராஜினாமா செய்தார். எந்த இயக்கத்தின் போது? ஒத்துழையாமை இயக்கத்தின் போது தலைமை வழக்கறிஞர் அப்படிங்கிற அந்த பதவி என்ன பண்ணியிருந்திருக்காரு? ராஜினாமாவும் பண்ணியிருந்திருக்காரு. அவர் ராஜினாமா பண்ணதுக்கப்புறம் குடும்பம் என்ன பண்ணியிருக்கு? கடாரடை அப்படிங்கிற இடத்துக்கு வந்து இடம்பெயர்ந்திருக்காங்க. ஸோ சீனிவாச ஐயங்கார் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தின் போது தலைமை வழக்கறிஞர் அப்படிங்கிற அந்த பதவியை வந்து ராஜினாமா செஞ்சோன்னே அவங்க குடும்பம் வந்து எங்கே வந்து குடிபெயர்ந்தாங்க அப்படின்னா கடாரடை அப்படிங்கிற இடத்துக்கு. திலகர், கோகலே, சி.ஆர். தாஸ், காந்திஜி போன்ற தலைவர்களின் படங்களை வீடு முழுவதும் மாட்டி வைத்தார். யார்? அம்புஜத்தம்மாள் அவர்கள். அகில இந்திய மாத சங்கத்துடன் இணைந்து பெண்களுக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். இதில் அகில இந்திய மாத சங்கத்தோட இணைந்து பெண்களுக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளையும் ஈடுபட்டிருந்திருக்காரு. காந்திஜி 1925 மற்றும் 1926 3 நாட்கள் வந்து ஸ்ரீனிவாச ஐயங்கார் இல்லத்தில் வந்து தங்கியிருக்காரு. யார்? காந்தி அவர்கள் 1925லேருந்து 1926 வந்து ஒரு 3 நாள் மட்டும் இவனுடைய இல்லத்தை தங்கியிருக்காங்க. காந்திஜியுடன் இருந்த உரையாடல் அம்மையாரின் பல சக்தி வாய்ந்த மாற்றங்களை உருவாக்கியது அப்படிங்கிறாங்க. இந்த ஒரு அவங்கள்ட்ட உரையாடல் நடத்தினதை வந்து நிறைய பல மாற்றங்களை அம்புஜத்தம்மாள் அவர்களுக்கு வந்து உருவாக்கியிருக்கான். மகளிர் சுதேசி கழகத்தின் பொருளாளராகி அந்த அமைப்பின் சார்பில் பெண்களுடன் சென்னை மாநகரம் மற்றும் கிராமங்களின் வீடு வீடாக சென்று சுதேச பிராமணம் எடுக்க வைத்தார் அப்படிங்கிறாங்க. அதாவது பிரமாணம் தான் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மகளிர் சுதேசி கழகத்தோட ஒரு பொருளாளராக இருந்திருக்காங்க. யார்? அம்புஜத்தம்மாள் அவர்கள். 1930 பல பெண்களை அழைத்து கொண்டு சென்னை ரத்தன் பஜார் சாலையில் உள்ள அந்நியர் துணிக்கடை முன் மறியலும் செஞ்சுருக்காங்க 1930.
அம்புஜத்தம்மாள் காப்பாற்றப்பட்ட மற்றவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். அம்புஜத்தம்மாளை வந்து அரெஸ்ட் பண்ணல, ஆனால் மற்ற பெண்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பலமுறை போராட்டத்தில் இறங்கிய அம்மையார் போராட்டம் நடத்த அனுமதிக்கப்பட்டாலும் தந்தையின் செல்வாக்கள் சிறையில் அடைக்கப்படவில்லை. ஏன் அவங்கள சிறையில் அடைக்கப்படவில்லை அப்படின்னா, அவங்களுடைய அப்பா சீனிவாச ஐயங்கார் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய ஆளாக இருந்தார் அப்போது. ஸோ வந்து அவங்கள வந்து அந்த செல்வாக்குனாலேயே அவங்க வந்து சிறையில் வந்து அனுப்பப்படவில்லை அப்படிங்கிறாங்க. இது ஒரு விஷயம். அதே மாதிரி அம்புஜத்தம்மாள் மற்றும் அவரது சகோதரி விடாமுயற்சியுடன் மீண்டும் மீண்டும் களம் கண்டு கைது செய்யப்பட்டு தலா 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டார். என்னதான் செல்வாக்கு நிறைந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அந்த திரும்ப அவங்க வந்து அந்த போராட்டங்கள் இதில் ஈடுபட்டதுனால அவங்கள வந்து யார் அம்புஜத்தம்மாள் மட்டும் கிடையாது, அவங்களுடைய சகோதரியுமே வந்து ஈடுபட்டிருந்திருக்காங்க. அதனால ஒரு 6 மாத சிறை தண்டனை அப்படிங்கிறது அவங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. அவரது தந்தை சீனிவாச ஐயங்கார் மாகாண காங்கிரஸ் தலைவராக இருந்தபோது, அப்போ அவரோட தந்தை வந்து சீனிவாச ஐயங்கார் என்னவா இருந்திருக்காரு, மாகாண காங்கிரஸ் தலைவராக இருந்தபோது காங்கிரஸ் சுயராஜ்ய கட்சிக்கு ஆதரவாக அம்புஜத்தம்மாள் பிரச்சாரம் செய்திருக்கார். அம்புஜத்தம்மாள் எதுக்கு பிரச்சாரம் செஞ்சிருக்கார்? காங்கிரஸ் சுயராஜ்ய கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செஞ்சிருக்கார். வர்தா ஆசிரமம் சென்று பல மாதங்கள் தங்கி காந்திஜியுடன் பயிற்சி பெற்று திரும்பினார். எந்த ஆசிரமத்துக்கு சென்று? வர்தா ஆசிரமத்துக்கு சென்று காந்திஜியுடன் பயிற்சி பெற்று திரும்பினார் அப்படிங்கிறாங்க. அவர் தேச சேவைக்காக சேவா கிராமுக்கு சென்று தனது தங்கம், வைரம் மற்றும் வைடூரிய நகைகளை அனைத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, காந்திஜியிட்ட நேரடியாக ஒப்படைத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. வர்தா ஆசிரமத்துக்கு சென்று பல மாதங்கள் தங்கி காந்தியிடம் பயிற்சி பெற்று திரும்பினார். அதே மாதிரி அவர் தேச சேவைக்காக சேவா கிராமுக்கு சென்று தனது தங்கம், வைரம், வைடூரிய நகைகள் என்ன பண்ணியிருக்காங்க, காந்திஜியிடம் ஒப்படைச்சிட்டாங்க. நீங்கள் அதை வந்து சமூக நலனுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காந்திஜியின் பெயரையும் தந்தையின் பெயரையும் இணைத்து ஸ்ரீனிவாச காந்தி சாந்தியா என்ற தொண்டு நிறுவனத்தை வந்து தொடங்கி சமூக சேவைக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார் அப்படிங்கிறாங்க. ஸோ காந்தியோட பெயரையும் தந்தையோட பெயரையும் இணைத்து, அவங்க அப்பா பேர் சீனிவாச ஐயங்கார், ஸோ அதையும் காந்தியோட பேரை சேர்த்து என்ன பண்ணிட்டாங்க, சீனிவாச காந்தி சாந்தியா அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனத்தை வந்து தொடங்கி சமூக சேவைக்காக அர்ப்பணித்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1948 ஸ்ரீனிவாச காந்தி நிலையம் வந்து தேனாம்பேட்டையில் ஏற்படுத்தியிருக்காங்க. இது கேட்கலாம். ஸோ சீனிவாச காந்தி நிலையம் அப்படிங்கிறது அம்புஜத்தம்மாள் எந்த இடத்துல வந்து ஏற்படுத்தினாங்க அப்படின்னா தேனாம்பேட்டையில் 1948. 1955 வந்து ஆவடி காங்கிரஸ் மாநாட்டில் செயலாளராக இருந்திருக்காங்க. ஆவடி காங்கிரஸ் மாநாட்டில் 1955. அடுத்தது 1957 62 வரைக்கும் தமிழக காங்கிரஸ் கட்சியோட துணைத் தலைவராகவும் இருந்திருக்காங்க. தமிழக காங்கிரஸ் கட்சியோட துணைத் தலைவராக 1957 1962 வரைக்கும் இருந்திருக்காங்க. இவங்களோட இலக்கிய பணின்னு பார்த்தோம்னா காந்தி நினைவு மாலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே இவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி சேவா சதன் அப்படிங்கிற ஒரு நாவல் இருந்திருக்கு. அதை வந்து தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, மொழிபெயர்த்திருக்காங்க சேவா சதன் அப்படிங்கிற நாவலை. நெக்ஸ்ட்டு துளசி ராமாயணம் இருக்குல்ல, அதை வந்து இவரும் தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த 2 இலக்கிய சேவையுமே வந்து அம்புஜத்தம்மாள் அவர்கள் பண்ணியிருக்காங்க. தனது 70 ஆண்டு நினைவாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா நான் கண்ட பாரதம் அப்படிங்கிற ஒரு அரிய நூலை எழுதியுள்ளார். நான் கண்ட பாரதம், இது வந்து எக்ஸாம்ஸ் அடிக்கடி கேட்டிருக்காங்க. நான் கண்ட பாரதம் வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா அம்புஜத்தம்மாள் அவர்கள் தனது 70ஆம் ஆண்டு நினைவாக எழுதியிருக்காங்க. இதுவுமே முக்கியம். காந்தியடிகளின் வளர்ப்பு மகளாக பெயரிடப்பட்ட, ஸோ இதையும் கேட்கலாம், காந்திஜியோட வளர்ப்பு மகளாக யார் பெயரிட்டிருக்காங்க அப்படின்னா அம்புஜத்தம்மாள் அவர்கள். ஸோ காந்தியடிகளோட வளர்ப்பு மகளாக பெயரிடப்பட்ட 1964ஆம் ஆண்டு இந்திய அரசால் பத்மஸ்ரீ விருது பெற்ற, அப்போனா 1964 1964 பத்மஸ்ரீ விருதுமே வந்து அம்புஜத்தம்மாள் பெற்றிருக்காங்க. அம்புஜத்தம்மாள் 1983 1983 வந்து அக்டோபர் 6ஆம் தேதி தனது 84வது வயதில் காலமானார். 84 அந்த ஏஜில் தான் இறந்துருக்காங்க. 1983 அக்டோபர் 6 அப்போ தான் இறந்துருக்காங்க. 1983 அக்டோபர் 6 அப்போ தான் இறந்துருக்காங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.